வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஒன்று உள்ளே போயிட்டுருக்குங்க. கயிறு இழுக்கிற போட்டி தான் நடத்துகிறாங்க. பிக் பாஸ் தான் அதை நடத்துகிறாரு. ஏன்னா சும்மாவே உட்காந்துட்டு காலையிலேருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெட்டி கதை பேசிட்டு உட்காந்துருக்குங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கேமு. அந்த நேரத்தில் பாருங்கள், மக்களுடைய குரலாக அங்கே திவாகர் ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்கிறாரு. என்ன சொன்னார்? அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ள ஒரு உண்மையான ஒரு காதல் கதையா அது என்னன்றது தெரியல. அது ஒன்று 2 நாளாகவே ஓடிட்டு இருந்தது. எங்களுக்கும் அது புரியல. ஆனால் இன்னைக்கு அது வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது யாரை பற்றினதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கயிறு இழுக்கிற போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விக்ரம்லாம் நின்றுட்டுருப்பார். இங்கே வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் நின்றுட்டு ஒரு கேமில் இவங்க ஜெயிச்சிருவாங்க. சபரி வாட்டர்மெலன்லாம் ஜெயிச்சிருவாங்க. இன்னொரு கேமில் தோற்றுருவாங்க. உடனே இங்கேருந்து அவர் ஏதோ ஒன்று நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துட்டு என்ன பண்ணிடுவார், கானா வினோத்தை கலாய்ச்சிட்டே இருப்பார் இவர் திவாகர். டக்கு நாங்கள் விக்ரம் அந்த ஆப்போசிட் பக்கத்தில் பார்த்ததையும் விக்ரம் வக்ரம் அப்படின்னு சொல்லிடுவார். வாய் தவறி தான் அவருக்கு வந்துடும் ஒரு மூமெண்ட்டில். ஏன்னா வெளியில் ஃபுல்லாக ட்ரோல் ஆகுது இல்லை, வக்ரம் வக்ரம்னு. அது அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ இருக்கும். ஆனால் உள்ளே சொல்லக்கூடாதுன்றது தான் எல்லாருமே அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க அவங்கவுங்க. ஸோ இந்த தடவை லூஸ் ஸ்டாக் விட்டுட்டாருன்னு இல்லை, உண்மையை சொல்லிட்டார். மக்களுடைய அந்த ஆதங்கத்தெல்லாம் அந்த இடத்துல இன்னைக்கு போட்டு உடச்சிட்டாரு. உடனே விக்ரம் ஃபேஸ் அங்கே மாறுது. இவர் என்ன பண்ணார், டக்குனு ஐயோ தப்பாக சொல்லிட்டு நாக்கு கடிச்சிக்கிட்டு அப்படியே முகத்தை பிடிச்சிக்கிட்டார். பயந்துட்டார் அவர், தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு. ஆனால் உண்மையை சொன்னீங்க. இது அவனுக்கு உள்ளே இருக்கும்போதே அந்த வக்ரம் பிடிச்சவனுக்கு குத்தணும் அப்படின்றது எங்களோட கருத்தாக இருந்து நாங்கள்லாம் அப்போ ஹாப்பியாக அதாவது என்ன சொல்கிறது, கிளாப்ஸ் பயங்கரமாக நாங்கள்லாம் போட்டோம். ஏன்னா இதுதான் வேணுங்க. பாரு வக்ரமாக அவன் பேசினா வக்ரம் அப்படின்னு சொன்னதுக்கு கண்டுபிடிச்சதே பாருதாங்க. அதை சொன்னதுக்கு விஜேஎஸ் அதை எப்படியெல்லாம் பேசி பார்வை திட்டினார். ஒரு தடவையும் அந்த பொண்ணை திட்டி தான் உட்கார வைப்பார். அவளும் வலிக்காத மாதிரியே எவ்வளோதான் அடிங்கடான்னு டீசன்சி மெயின்டைன் பண்ணா. இதுவே அரோரா கிட்ட பேச முடியுமா? ஒரு தடவை ரம்யா கிட்ட பேசுனதையுமே கதவை திறந்து விடல, நான் வெளில போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ இப்படி தான் எல்லாரோட பிஹேவியர்ஸுமே அங்கே இருக்கும். திவ்யா கேட்ட இவெல்லாம் என்ன விஜேஎஸ்க்குலாம் நான் பேசணுமா, அவரெல்லாம் என்ன பேசணுமா அப்படின்னு உள்ளே பேசிகிட்டு இருந்தா. ஸோ இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் இன்டீசெண்டாக நடந்துக்கிற இடத்துல ஒரு பொண்ணு படித்த படிப்புக்கும் அவள் வளர்ந்த அவங்க அம்மாவுடைய அந்த மரியாதை வளர்ந்த பொண்ணு அழகா நீ என்னதான் பேசினா கூட சிரிப்போட அவ அந்த வழியெல்லாம் தாங்கிட்டவளுக்கு நீங்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனீங்கல்ல, எல்லாமே விஜே பார்வதியா ஆயிட முடியாது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, சிங்கம் தான்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்ல தோணுது. அதே மாதிரி இந்த வாட்டர் மெலானை ரொம்ப தொல்லை பண்ணது யார் பார்த்தீங்கன்னா, இந்த பிரவீனும் அந்த கானா வினோத்தவங்க ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொன்று இவங்களுக்குலாம் தெரியல, எல்லாம் அது பிரவீனும் வெளியே பார்த்துட்டு வந்த ஆள் தானே, ஓவர் ஆக்டிங்க. அதனால் எதனா ஒன்று இருக்கலாம், அவன் மல்டிபிள் பர்சனாலிட்டியாக இருக்கிறான். அதனால் எதுவுமே அவன் மார்க்கிங் பண்ணுறான், அவன் மூஞ்ச மாற்றுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான்னு திமிரு ஆட்டிடியூடு ஓவராக இருக்குது பிரவீனுக்கு. உள்ள ரொம்ப கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது பார்க்குற நமக்கே இரிட்டேட் ஆகுது. ஆஃப் பண்ணிடுறோம். பாரு எப்போ வெளியில் போனாங்களோ அப்போதுலேருந்து நம்ம லைவ் பார்க்குறதே கட் பண்ணிட்டோம். சரி அப்பப்போ ஏதாவது நடக்குதா உள்ள, பார்வை பற்றி யாராவது பேசுகிறாங்கன்றதுனால தான் நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம். அந்த நேரத்தில் இவன் தான் கத்திட்டு இருக்கான். இவன் கத்துறது இல்லாமல் இவன் இப்போ தான் கானா வினோத்தை வெளியே போயிட்டு உள்ள மறுபடியும் வந்திருக்காப்புல. கானா வினோத்தை வேறு கூப்பிட்டுக்கிறாப்புல. அதனால் வாய் தவறி வார்த்தைகள்லாம் நிறைய வருது. இவங்க 2 பேருமே சேர்ந்து திவாகரை காரணம் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நம்ம பார்த்த திவாகர் கிடையாது, இப்போலாம் செம்ம போல்டாக இறங்கி அடிக்கிறாப்புல. ஏன்னா அவர் கேம் விளையாடி முடிச்சுட்டு வெளியில் போயிட்டாரு. இனிமே அவரை டீஸ் பண்ணவங்க, கேவலமாக பேசினவங்கள அவர் கண்டிப்பாக பேசித்தான் ஆகணும். இதுதான் அவருக்கு சான்ஸ். ஏன்னா வெளியில் போயிட்டா பேச முடியாது. ஸோ அதனோட கோபமும் வெளிப்பாடு. ப்ளஸ் ஒருத்தவங்களை போட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் எவ்வளோ கோபம் வரும் சொல்லுங்கள். உடனே இவர் திவாகரும் நிறைய வார்த்தைகளை பேசி அவங்கள கரெக்டாகவே கார்னர் பண்ணுறாரு. பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா குட்ட விஜே பாரு கிடையாதுங்க. குனிஞ்சு எல்லா அடியிலையும் வாங்கிட்டு இருந்த அந்த பொண்ணு கஷ்டம். அதை இவரையும் அப்படி தான் பண்ணாங்க. இன்னைக்கு விஜய் பாருக்கு பதிலாக திவாகர் தான் எப்போ பார்த்தாலும் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் பேசட்டும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காதல் உள்ள மலர்ந்துருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரியும் அப்சராக்கும் தாங்க. இது 2 நாளாகவே இந்த அரோரா, அப்சரா, வியானா இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்தது. எங்களுக்கு அது புரியவே இல்லை. ஜார்ஜியா, கிளாஸ், ரோசி, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர்கள் வச்சு போட்டுட்டு இது ஒரு சீரியலு. அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா
கிளாஸ் வருவான், ரோசி அப்படி இப்படின்னு தான் நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க. 2 நாளாக எங்களுக்கும் புரியல. சரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு உங்களை யாராவது கேட்கலாம் அப்படின்னா எங்களுக்கே புரியல. என்ன இது நடுவில் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறத தான் காட்ட முடியுது. உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கோன்றதுனால நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியானா, திவ்யா இதை போட்டு உடச்சிட்டாங்க. இதில் கிளாஸ்ன்றது சபரி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ அப்சராவை வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு முழு முதற் காரணம் யாருன்னா இந்த அரோரா வந்து அப்சரா இப்படி ஒரு டவுட் இருக்குதுன்னு பேசுகிறாங்க. அதை அரோரா வந்து இந்த மானங்கிட்ட என்ன பண்ணுறா, இல்லை நீ பண்ணு, உன்னோட லவ் வந்து உண்மையாக இருந்ததுன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சாதாரணம்தான். உடனே அப்சரா சொல்கிறா, அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே என்ன பண்ணுறது, நீ அதை பற்றிலாம் நீ இது பண்ணதை வெளியில் போய் பார்த்துக்குங்க. இப்படியெல்லாம் 2 நாளாகவே இவ கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பண்ணுறா. இவளுடைய இதுவே வந்து கீழ்த்தரமான செயல் தெரியுங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு தாய் தகப்பனாருடைய பார்வையில் வளரணும், இல்லைன்னா வந்து நல்ல நண்பர்கள் இருக்கணும். அந்த அரோராக்கு, மானங்கெட்ட அரோராக்கு யாருமே கிடையாது. ஏன்னா அவளே அவுத்து போட்டு நிற்கிற வந்து கேரக்டர் தான். அதனால் அவள் யாரோ வேணா எந்த குடும்பத்தில் வேணா உள்ள புந்து கெடுப்பான்றதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் வேறு எதுவும் சொல்ல முடியாது. அப்சரா வந்து ஒரு டவுட்டோட தான் கேட்டுட்டு இருந்தா, பேசிட்டு இருந்தா. அதை வந்து இவ வந்து ஊக்கப்படுத்தும் வகையில் என்ன பண்ணுறா, என்கரேஜ் பண்ணுறா, நீ பண்ணு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. எவ்வளோ ஒரு வக்கரமான ஒரு பொண்ணு பாருங்க அந்த அரோரா. அவளுக்கு என்ன சொல்லியிருக்கணும் அப்சராக்கு, அதெல்லாம் வேணாம் வெளியில் போய் பார்த்துக்கலாம், இப்படி ஒரு லைனாச்சும் சொல்லியிருக்கலாம். இவன் என்ன சொல்கிறா, அதெல்லாம் தப்பு இல்லை, அவங்க குடும்பத்தை பற்றி அப்சரா பயப்படுறா. உடனே அவள் சொல்கிறா அதெல்லாம் சபரி பார்த்துக்குவா. இது மாதிரிலாம் 2 நாளாக பேசிகிட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க. திவ்யா வந்து அதை அப்போஸ் பண்ணுறாங்க. சபரி வந்து எல்லாருக்கிட்டேயும் நார்மலாக தான் பேசுகிறாரு, நீங்கள் அது மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க. உடனே ரம்யா என்ன சொல்கிறாரு, ரம்யா வந்து என்ன பண்ணுறாங்க, இதை போய் சபரிக்கிட்ட கேட்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ கேட்டாங்கன்னா சபரியோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம். நீங்களும் இதை பற்றி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்சரா ஆணித்தரமாக சொல்கிறாங்க, சபரியும் என்னை பார்க்குறாரு, என்னை விரும்புகிறாரு, நானும் அவரை விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி அப்சரா சொல்லியிருக்காங்க. இன்னும் சபரிக்கு இந்த விஷயம் காதுக்குள்ளே போச்சுன்னா அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாரு, இது உண்மையா அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த கப்பு யாருக்கு போனாலும் அங்கே தகுதியே இல்லாத யார் வாங்கிட்டு போனால் என்ன, அது குப்பை தான். குப்பைகள் எந்த குப்பை வாங்கிட்டு போனால் அங்கே இருக்கிற கப்பே ஒரு குப்பை, எந்த குப்பை வாங்கிட்டு போனாலும் நமக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க. ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப கேவலமாக விளையாடுற ஆபாச அரோராவை வந்து எப்படின்னா இப்போ உள்ளே ஆதரிக்கக்கூடாது, வெளியே ஆதரிக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.